வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட்னால எல்லோருக்குமே சட்டு ஞாபகம் வருது பானிபூரி தாங்க. அந்த பானிபூரியை கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதையே நம்ம வீட்டில் செய்யும்போது க்ளீன் அண்ட் நீட்டாக ரொம்ப கம்மியான செலவில் நிறையாவே செஞ்சிடலாம். பார்க்க தான் இது கஷ்டமாக இருக்கும், ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரோட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த பானிபூரியை எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்குவோம். கூடவே 2 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்ல டைட்டான மாவாக பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரவை நல்லா ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் வந்து டைட் ஆகும். இதை அப்படியே ஒரு துணியால் மூடி ஓரமாக வச்சுட்டு பானியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து ஊறணும். நம்ம பானியும் ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டு வந்தால் அதுக்குள்ளே வந்து ஊறி ரெடியாக இருக்கும். பானி செய்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவு மல்லி இலை வேறு மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம காம்போடு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்குவோம். புளி சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு லெமனோட ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பானியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீங்கள் இப்போ சேர்க்காம தனியாக கூட நம்ம ஸ்டஃபிங் பூரியில் வைக்கும்போது வச்சுக்கலாம். நான் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்போவே சேர்த்துட்டேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி. இப்போ பூரியை தேய்ச்சி எடுத்துடலாம். பூரி மாவு சூப்பராக ஊறி ரெடி ஆயிடுச்சு. இதை தேவையான சைஸுக்கு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ண ஒரு பீஸை எடுத்து உருட்டிக்குவோம். இப்போ இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சின்னாவே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், தேய்ச்சாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்லை மூடியால் சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப பெரிய சைஸ் ரவுண்டாக இல்லாமல் வாய்க்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி சின்ன சைஸ் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வந்து தின்னா தேய்ச்சிக்கோங்க. மீதம் இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் பானிபூரி ரெடி ஆகிடும். பொரிக்க தேவையான அளவு ஆயிலை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்குவோம்.
ஆயில் வந்து மிதமான சூடை விட கொஞ்சம் அதிகமான ஹீட்டாகவே இருக்கணும். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச பூரியை உள்ளே சேர்த்துக்குவோம். பூரி ஃப்ரை ஆகி மேலே எலும்பி வரும்போது இப்படி லேசாக உள்ளே அழுத்தி விட்டுட்டு சூடான எண்ணெயை இப்படி மேலே அள்ளி ஊற்றிக்குவோம். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி எலும்பி வரும்போது லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அப்புறமா ஆயிலை மேலே அள்ளி ஊற்றி விடுங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக உப்பி வருதுன்னு. ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகவும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். பூரி நல்லா ஃப்ரை ஆகி சலசலப்பு சுத்தமாக அடங்கவும் இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா பூரி உப்பெல்லாம் இருக்கும், ஆனால் உடைக்கும் போது வந்து உடையாமல் அமுங்கி போயிடும். அதனால் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பானிபூரிக்கு தேவையான பூரி ரெடி, ஸ்டஃபிங் ரெடி, பானியும் ரெடி. பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பூரியை உடைச்சிக்குவோம். இதில் இப்படி ஸ்டஃபிங்கை வச்சுக்குவோம். லாஸ்ட்டாக பானியை ஃபில் பண்ணி எடுத்தால் பானிபூரி ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கடைகளில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்குது. மொத்தமாக அரை மணி நேரத்தில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். அதுவும் கம்மியான செலவில் ஹைஜீனிக்காக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச பானிபூரியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.